கண்ணுக்குள்ள தீய வச்சு என்ன பார்த்து சாய்க்கிறாய், கனவுக்குள் வந்து வந்து ராகம் பாடினாய், உலகினில் உன்ன போல. ஹலோ, வணக்கம். 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 என்ன ஒரே சிரிப்பா இருக்கு ஆரம்பமே. என்ன பேர் உங்களுக்கு? பாமா. ஆமா. எத்தனை வயசு? 75வது. இன்னைக்கு 75வது போய். என்ன சொன்னா நாங்க சொல்லுங்க. நான் இந்த 1 மணி தான் கிளினிக் போய் வந்த களை. கலையா? என்ன கிளினிக் போனீங்க? டயபெட்டிக் கிளினிக். சரி சரி, ஓகே. உடம்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா நாங்க லவ்லி சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம். உங்களை மிஸ் பண்ணுற ஒருத்தங்க வந்து எங்கள் மூலமா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிடுறாங்க. சரியா? அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரா இருக்கும்? அண்ணாவா அக்காவா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டா அண்ணாவா அக்காது? சுசியா தான் இருக்கணும். சுசியா? யார் அவங்க உங்களுக்கு? சுசி மகன் வைஃப். மகண்ட வைஃபா? எங்க இருக்காங்க? சுவிஸ். சுவிஸ்லயா? இல்லையே, சுவிஸ்ல இருந்து வரையிலையே. அவ அவங்கள நிறைய பாசம் எல்லாரும் தான் பார்த்தோம். வந்ததுல இருந்து சுசி தான். சுலக்தியோ? சுலக்ஷியா? அவங்க சுலக்ஷி அங்க மகள். அது மகளா? எத்தனை உங்களுக்கு? எத்தனை பிள்ளைகள்? 6 பேர். 6 பேர். யார் யார்? இங்க ஒரு ஆள் இருக்கிறான். ஓகே. கொழும்புல 2 பேர் இருக்கணும். ஓகே. ஆஸ்திரேலியால 2 பேர், சுவிஸ்ல ஒரு ஆள் இருக்கணும். சரி, ஓகே. அப்ப யார் கொடுத்து விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? சுலக்தியா தான் இருக்காங்க. சுலக்ஷி அவங்க மகன் சொன்னீங்க. மகள். மகள் எங்க இருக்கிறாங்க? அவ ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியா எங்க மாதிரி? ரெடியா? நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன். நான் ஆஸ்திரேலியால போய் வாங்கிட்டு வர முடியுமா இதெல்லாம்? இல்ல, அவ ஆர்டர் பண்ணி இருக்கிறவன்டா. ஓ, ஆர்டர் பண்ணிட்டாங்க. இல்லையே, ஆஸ்திரேலியா எங்க ஆர்டர் வரலையே. சின்ன தம்பி யாக்களோ? சின்ன தம்பி யாரு? அவர் அக்காட மகன். அக்காட மகள். எங்க இருக்கிறார்? அவர் லண்டன். லண்டன். லண்டன்ல இருந்து பாருங்க. வரலையோ? இங்க இருந்தா வருதா? லண்டன்ல இருந்து வரையில, வேற எங்க இருந்து வந்திருக்கலாம். கொழும்புல இருந்தா வந்துச்சு. கொழும்புல இருந்து வந்திருக்கு. கொழும்புல இருந்து யார் அனுப்பியிருப்பாங்க? மகன் அனுப்பியிருப்பாருன்றேன். ஜவுன். என்ன பேர் மகளுக்கு? மகனுக்கு ஜவுன்தான். மகன் ஜவுந்தனா? ஜவுந்தனோட பேர்ல வரையில. இப்போ பாமினி. பாமினி யாரு? அவன் மகள். அவன் மகள் தான். அவ வந்து அறியல. இருக்கும். நீங்க தான் இதுல பாமாடி சொல்லி வேற யாரும் இருக்கிறாங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப சரியாதான் வந்திருக்கேன். ஒருவேளை நான் மாறி வந்திருப்பானான்னு யோசிச்சேன். ஓகே, சரியாதான் வந்திருக்கேன். யாரா இருக்கும் தெரியாது, யூஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே. என்னன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்குமாமே? கிருஷ்ணர் பிடிக்குமா? கண்ணன் கூட வந்து கிருஷ்ணர் சிலை வச்சு அதுல ஒரு தொகை காசும் வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? யாருக்கு தெரியும் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னு சொல்லி? எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதை வச்சு கண்டுபிடிக்கல அது யாரு கொடுத்தாங்க என்ன? சரி, ஓகே. அவங்க உங்களுக்கு கொஞ்சம் காசும் தந்திருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச சிலையும் தந்திருக்கிறாங்க. அதை நான் உங்கள்கிட்ட தாருக்கேன். சரி, ஓகே. தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கா? கண்ணனோ? கண்ணன் யாரு? கண்ணனை தந்ததால கண்ணனா யோசிக்கிறீங்க. கண்ணன் யாரு? இருக்குமா? இல்ல, அவரே. எனக்கு இது துசி தான் ஆர்டர் பண்ணி. துசி யாருன்னு நானும் தெரிஞ்சு கொள்ளாம ஒரு வேலை. துசி தான். சரி, ஓகே. என்னன்னு சொன்னா அடுத்தது இன்னொரு கிஃப்ட் தந்திருந்தாங்க. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் தந்துருக்குறாங்க. எனக்கு பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். சரி, என்ன பிரிச்சு பார்ப்போமே. ஒருவேளை சாய்த்தோ?
நல்லா இருக்கா? ம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கேன். சரி ஓகே. என்னன்னு சொன்னா இன்னொரு கிஃப்டும் தந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராபெரின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சரியா? இப்போ இது பிரியங்கால ரல்லியாக தான் இருக்கும். பிரியங்காவா? யார் பிரியங்கா உங்களுக்கு? அவன் மகள், மகள். கடைசி மகள். சரி. என்னன்னு சொன்னா இதுவும் அவையே தந்தது. இது எல்லாம் ஒரே தான் தந்தது. சரியா? அப்புறம் ம் யார் இது கொடுத்து விட்டாங்க? கண்டுபிடி. யாரு? இதுல கிஃப்ட் தந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் சூட்கேஸ் போல காசு ஃபுல்லா காசு இருக்கு போல. பெரிய பட்டியா இருக்கு. சொல்லாட்டி நான் கொண்டு போடுவேன். மிஸ் பண்ணிட்டீங்க பட்டியே. யாருன்னு கண்டுபிடிங்க. இவ்வளவு இருந்தால் அனுப்பவிடம் அவ இல்லைன்றீங்க நீங்க. ஒருத்தர் அனுப்ப மாட்டீங்கம்மா. சரி, யாரா இருக்கு? பூமியாருமா கிளியக்காவும் கிளியக்காவும் ரூபியா கிளியக்காரு? அக்கா உங்களோட கூட பிறந்தக்காவா? எங்க இருக்காங்க? அவ சாவச்சேரியில். சாவச்சேரியா? சாவச்சேரி என்ன தெரியல. சரி ஓகே. அடுத்தது யார் யார் யாருக்கு கேட்க அடிச்சால மாட்டேங்க. இது எப்படிங்க? மணிக்கூடு பிடிக்குமா? மணிக்கூடு. ஒரே கலர்ல வந்துட்டு மணிக்கூடு கேக் எல்லாம் ஒரே கலர்ல வந்துட்டு. சரி, பிரவுன் தான் ராசி போலடா. இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு பிரவுன் தான் ராசி. அதனால 3 பிரவுன் வந்திருக்கு. சரி, என்னன்னு சொன்னா உங்களுக்கு சுவர் மணிக்கூடனா ஒரு அலாதி பிரியமா அப்படின்னு கேள்விப்பட்டாங்களா? ஸோ அதனால அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. யாரு சரியா? மணிக்கூடு பிடிச்சிருக்கா மணிக்கூடு? ஓ எங்கிட்ட பதில் இல்ல பங்கு அப்படியா? சம்டைம் நீங்க எவ்வளவு நேரம் சொன்ன ஆட்களே இருக்கலாம். நான் போய் சொல்லிருப்பேன் அவங்க இல்லையே. அப்ப உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாரேன். சரியா? துசியா இருக்கணும். அந்த துசின்றது யாரப்பா? மந்திரஞ்சன மாதிரி துசியா இருக்கும். துசியா இருக்கும் மகன் மனுச்சு பை. அவன் நிறைய பாசப்படு. அப்படியா? அவன் நெடுகம் பாசம் தான். சரி ஓகே. கொஞ்சம் இதான் வைங்க. விழுந்தாலும் உடஞ்சிடும். பிறகு அவங்ககிட்ட மனசு உடஞ்ச மாதிரி உடஞ்சிடும். சொன்னா இந்த கிஃப்ட தாண்டா நீங்க அவங்களை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? தரவா? கொண்டு போட்டா விட்டேனா? எங்க பாப்போம் என்ன கொண்டு போவோம். சரி ஓகே. என்ன சொன்னா என்னோட கிஃப்ட் வந்து வந்திருக்காங்க. பெரும்பாலும் பிரேமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? பிச்சு பார்க்கவே நாங்க பிச்சு நாடுகிறோம். எல்லாரும் அங்க நிக்க எடுத்தவன் நான் உள்ளவரும் படிவா கதைக்கே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல நிக்க இது என்னுடைய போட்டோவா இருக்கும். போட்டோ இருக்கு. எல்லார்டையும் இருக்கு. இது ஜனந்தன். அப்பம்மா இது ஜனந்தன் தான் அனுப்பியிருக்கு. மகன் இது ஜனந்தன் இல்லை நிக்கிற பிறகு ஜனந்தன் நீங்கள் சுவிட்சர்லாந்து. இது அவன் சாவந்தியை விட்டு கொடுத்த சாரி. சுவிஸ்ல கொண்டாடின. நீங்க போனீங்களா அங்க? இந்த படம் திலான் சுசி மகன். சரி, திலானும் அனுஷ்னாவும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. அவங்க என்ன போற உங்களுக்கு?
மகண்டம் பிள்ளையார். மகண்ட பிள்ளையர். சரி, என்ன பிள்ளையர் செய்தாலும் இது என்ன பேரண்ட்ஸும் ஒரு ஒத்துழைப்பு செஞ்சிருப்பாங்க தானே. சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த 75வது பர்த்டே நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. சரியா, நான் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக வந்து நான் அழுதா எனக்கு அடுத்த ஹோல் வரும் போய் அழ வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. சரியா, சரி, என்னன்னு சொன்னா உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். இந்த பர்த்டேக்கு இங்க வரணும்னு அவங்க ஆசைப்பட்டவங்களாம். சோ என்ன செய்யறது, தவிர்க்க முடியாத சில பல காரணத்தால வர முடியலையா. அடுத்த பர்த்டேக்கு கட்டாயம் நீங்க நிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா அப்படி கிஃப்ட் வரும்னு சொல்லி? எதிர்பார்க்கல. எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க? நல்ல ஹாப்பியா இருக்க. என்ன சொல்ல விரும்புறீங்க செஞ்சவங்களுக்கு? நன்றி சொல்ல இந்த ஞாபகம் வச்சு செய்திருக்கிறார். ஞாபகம் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. சரி, ஓகே, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க எப்பயுமே அவங்களோட மனசுல நீங்க ஒரு நினைவா இருப்பீங்க. சரியா, அழக்கூடாது. எங்களுடைய லவ்லி சர்ப்ரைஸ் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி எப்பயுமே நீங்க சந்தோஷமா அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். சரியா, ஓகே, நன்றி. சரி, கேக் கட் பண்ணுவோம்.